வணக்கம் நண்பர்களே. இந்திய ஒருநாள் டீமுக்கு சுப்மன் கில்லை கேப்டன் அறிவிச்சிருக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வைரலாக போயிட்டுருக்கு. ரோஹித் சர்மா நல்லா தானே பண்ணிட்டு இருந்தார், ஏன் கேப்டன்ஷிப் விட்டு எடுத்தாங்க? 2020 கப் அடித்து கொடுத்தாரு, கடந்த வேர்ல்டு கப்பில் ஃபைனல் வரை கொண்டு போனாங்களே அப்படின்னு. அதாவது மாற்றம் என்பதை யாராலும் தடுக்க முடியாது. ஏன்னா ஏஜ் ஆகும்போது நிச்சயமாக அவங்களோட கோஆர்டினேஷன் குறைஞ்சிட்டே தான் இருக்கும். இப்போ சுப்மன் கில்லுக்கு ஒரு டெஸ்ட் வச்சாங்க, இங்கிலாந்தில் வந்து கேப்டன்ஷிப் கொடுத்தாங்க, அவன் நல்லாவே பண்ணிட்டான். அது மட்டும் இல்லை, இப்போ இருக்க பிளேயர்ஸ் பார்த்தீங்கன்னா பயங்கர அக்ரெசிவாக இருக்காங்க. எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வாலோட பார்த்தீங்கன்னா அபிஷேக் சர்மா 200 ஸ்ட்ரைக் ரேட்டில் அடிக்கிறான். அவனை காட்டிலையும் பார்த்தீங்கன்னா வைபவ் சூரியவன்சி இன்னும் பயங்கரமாக அடிக்கிறான். அப்போது ஒரு பிளேயரை விட இன்னொரு பிளேயர் பெட்டராக வரும்போது டீம் வந்து அதை தான் விரும்புவாங்க. அதனால் ரோஹித் சர்மாவோட பெட்டராக அபிஷேக் சர்மா இருக்கிறதா ஃபீல் பண்ணுறாங்க. அதே மாதிரி சமீப காலத்தில் திலக் வர்மா பயங்கரமாக சேஸ் பண்ணுறேன், கடைசி வரைக்கும் இருந்து ரன் அடிக்கிறான். இப்போ விராட் கோலிக்கும் மார்ஷா இன்னொரு வீரர் வந்துடுறான். இப்போ ஓப்பனிங்லேயே 4 பிளேயர் இருக்கிறாங்க. சஞ்சு சாம்சன் இருக்கான், அபிஷேக் சர்மா இருக்கான், எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால், சுப்மன் கில்லு. அதே மாதிரி மிடில் ஆர்டர்லேயும் நிறைய ஆள் இருக்காங்க. சிவம் துபே, ஹர்திக் பாண்டியா, ஸ்ரேயஸ் ஐயர், இன்னும் வெளியில் இருக்க ஆளுகள் வேறு நிறைய இருக்கிறாங்க. இஷான் கிஷான்லாம் உள்ள டீமில் இல்லை. இப்போ அதனால் என்னன்னா அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. ஸோ பழைய பிளேயர்ஸ் வந்து கொஞ்சம் டவுன் ஆகும்போது புது பிளேயர் உள்ளே வந்துடுறாங்க. ஏன்னா அவங்க காலத்துலையும் பார்த்தீங்கன்னா இவங்க வரும்போது அக்ரெசிவாக தான் இருந்தாங்க, நிறைய பணம் சம்பாரிச்சிட்டாங்க, புகழ் வந்துருச்சு. அப்படிங்கும்போது அந்த ஸ்லோ டவுன் ஆகும். புதுசாக வர்றவங்க இன்னும் அக்ரெசிவாக இருப்பாங்க, ஏன்னா போட்டி அதிகமாக இருக்குது, வெளியே போனோம்னா உள்ளே வர முடியாது. அந்த சூழ்நிலை இருக்கிறதுனால வீரர்கள்ட்ட அதிகமான போட்டி மனப்பான்மை, நல்ல ரிசல்ட் கிடைக்குது. இப்போ இந்தியா அதை தான் விரும்புகிறாங்க. அதனால் எல்லாமே மாறிட்டே தான் இருக்கும். டெண்டுல்கர் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா தோனி பெரிய அளவில் பேசப்படலை. தோனி வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்து கோலி வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து இப்போ கில்லு, இப்படி ஒரு ஆளாக வந்துகிட்டே தான் இருப்பாங்க. ஸோ இந்தியா வந்து அடுத்த கட்டத்தை நோக்கி நகருது. அதனால் எல்லா மாற்றங்களும் இந்தியாவுக்கு நன்மை தான். அடுத்த போது சந்திப்போம். நன்றி.